யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. போன வீடியோவில் நான் பூண்டு குழம்பு வச்சுருந்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் புரட்டாசி முடிஞ்சு நான்வெஜ் செய்கிற நேரம் வந்துருச்சு. அதனால் நான் தேங்காய் பால் எறா தொக்கு செய்யலான்னு இருக்கிறேங்க. தேவையான பொருள் சொல்கிறாங்க. தேங்காய் பால் திக்காக ஒரு டம்ளர் எடுத்துக்கணுங்க. வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 கிலோ எறாவுக்கு, ஜீரக பொடி, சோம்பு பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா பவுட்ரு, தனியா பொடி எல்லாம் வச்சுருக்குறாங்க. தேவையான அளவு உப்பு. பொதுவாக எறா தொக்குனா எல்லோரும் வெங்காயம் தக்காளி வச்சு தாங்க செய்வாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தேங்காய் பால் ஊற்றி நான் செய்வேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இந்த 3 தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க. இப்போ இந்த 1/2 கிலோ எறாவில் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறேங்க. நான் இதில் மிளகாத்தூள், உப்பு, தேங்காய் பால், சோம்புத்தூள் இதில் எல்லாம் நான் போட்டு கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேங்க. அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சேங்க, அதை நான் போட போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்குது, மிளகும் சேர்க்குறோம், மிளகுத்தூள் சேர்க்குறோம். அதுக்கு மேலே காரம் வேணால் பியூர் சில்லி பவுடர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்க்குறேங்க, கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்க்குறேங்க, கொஞ்சம் தனியாத்தூள் சேர்க்குறேங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. நல்லா ஒரு கையால் நல்லா கலரி விட்டு ஒன்று போல் ஆக்கிக்கணுங்க. இதில் தேங்காய் பாலை சேர்க்கணுங்க. திக்காக தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லிங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போடணுங்க. போட்டு நல்லா ஊற வச்சிடணுங்க. இது 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறணுங்க. இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டுங்க. சுத்தமான நாட்டு சக்கை நல்லெண்ணெய்ங்க. இதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றணுங்க. இப்போ எண்ணெய் போட்டதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை போடணுங்க. இப்போ அடுத்தபடியாக அந்த பச்சை மிளகாய் போடணுங்க. பச்சை மிளகாய் 2 வரைக்கும் பறிக்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை சேர்க்கணுங்க. இதில் இந்த கிட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை சேர்க்கணுங்க. வெங்காயத்தோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கணுங்க. இப்போ ஓரளவு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற எறாவை இதில் சேர்க்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலரணுங்க. இந்த தேங்காய் பால் டம்ளரால் 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வைக்கணுங்க. இந்த தேங்காய் பால் மிளகுத்தூள் காரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. மீடியமான ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த தேங்காய் பால் அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு இருக்கணுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை திறந்து நல்லா கிண்டி பார்ப்போம். நல்லா மணமாக இருக்குங்க. இந்த பதத்தில் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா சுழட்டி எடுத்து அப்புறமா எடுத்து பரிமாறலாங்க. இந்த எறா தொக்குக்கு விருப்பப்பட்டால் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பதத்தில் வந்தது நான் எடுத்து வைக்க போகிறேங்க. இந்த எறா எதில் வேக வச்சாலும் கொஞ்சம் அழுத்த தன்மையோடு இருக்கும், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்காது. அதுக்காக இதில் தேங்காய் பால் நம்ம வேக வச்சு இதை ஊற வச்சோம்னா இந்த எறா நம்ம உடம்புக்கு கொஞ்சம் சூடு. இந்த தேங்காய் பால் அதை நம்மளுக்கு தணிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.